பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷம் மட்டுமல்ல, சோடி பிரசன்னத்தின் மூலமாக உங்க எதிர்கால நல்ல என்னால் முடிந்த அளவு இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பெற்று சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே, ஒவ்வொரு காலமுமே, ஒவ்வொரு கட்டமுமே நம் வாழ்வை நகர்த்துகின்றது. ஒரு நம்பிக்கை தானே வாழ்வு. அந்த வகையில் பார்க்கும்போது மார்கழி மாதம், மாதவன் சொல்வார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறுவார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் மிதுன ராசிக்கு என்பதை பார்ப்போம். அதே நேரம் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய பார்வையை வைத்தே பொதுவாக நான் சோடி பிரசனம் சொல்கின்றேன், பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷ்டம் 3 நாள், மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை, மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்வசம் 1, 2, 3. மிதுனராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமான பாக்கி திருக்கணித பிரகாரம் திரும்ப வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவர் கர்ம சனியாக இருந்து திரும்ப கர்ம சனி இருந்து பாக்கிய சனியாக வந்து விட்டார். அதே நேரம் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் அங்கிருந்த குரு பகவான் கடகம் நகர்ந்து இப்ப கடகத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். அருமையான ஒரு காலகட்டம் என்றுதான் நான் சொல்வேன். எத்தனை வேதனைகள், எத்தனை சுமைகள், எத்தனை சோதனைகளை சதித்தாலும் கூட எதிர்த்து போராட்டங்கள் தம் மனோ திடம் ஒன்றே உங்களை காத்து நிற்கின்றது. அந்த வகையில பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை கவலையே படாதீங்க. இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான யோகம் என்று சொல்வேன். அந்த யோகம் தான் குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கின்றது. ராசிக்கு 7, 10 அதிபதி குருவும் 6, 11 அதிபதியான செவ்வாயும் இணைந்து இந்த குருமங்கள யோகத்தை அற்புதமான முறையில் உங்களுக்கு தருகின்றார்கள். இந்த யோகம் ஒன்றே போது தடைபட்ட பிரச்சனையான அத்தனையும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாத நிம்மதியை தருகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்கள் நிலை மாறும். உங்கள் நிலை மாறும் என்றால் இதுவரை பிரச்சனையையும் வேதனையும் நிம்மதியை எழுந்து வந்த உங்கள் நிலை மாறும். வாங்கிய கடனை அடைக்கின்ற ஒரு அற்புதமான தருணமும் இந்த தருணம் தான். மனதில் இருந்த கவலைகளும் சரி, பிரச்சனைகளும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இதுவரை கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்யோன்ய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த குருமங்கள யோகம் மிதுன ராசிக்கு அமைக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில பொருளாதாரம் பணவரவு அமோகமா இருக்க கவலையே பட வேண்டாம். ராசி அதிபதி மற்றும் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் தருகின்றனர். பாருங்க, 2 யோகம். ஒன்னு குருமங்கள யோகம், அடுத்தது பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன். இந்த பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு இருந்தும் திறமை இருந்தும் வெற்றியை நோக்கி நாம் நவகலவில்லையே என்று கவலைப்பட்டவர்களால் வெற்றியை எளிதில் கைப்பற்றக்கூடிய அந்த முயற்சி திருவிடையாக்கின்ற அற்புதமான ஒரு யோகம் தாங்க இந்த புத ஆதித்ய யோகம். அதே நேரம் தொட்டது துளங்கும், நெருக்கடியான நிலை விலகும். தொழில வாழ்க்கையை சந்தித்து வந்த நெருக்கடி என்ன செய்ய போறோம், எப்படி வாழ்வை நடத்த போறோம் என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை இந்த புத ஆதித்ய யோகம் மிதுன ராசிக்கு தருகின்றது. ராசிக்கு 7, 10 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அதே நேரம் 3ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியனும் இணைந்து இன்னொரு அற்புதமான யோகங்க. அதாவது 3 யோகங்க. குருமங்கள யோகம் மட்டுமல்ல, புத ஆதித்ய யோகம் மட்டுமல்ல, சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மிதுன ராசிக்கு அமைகின்றது. அழகான வீடு கட்டி முடிப்பீர்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குருவிக்கும் கூடு உண்டு என்பார்கள். அந்த வகையில் அற்புதமான ஒரு வீடு அமைத்து குடி போகின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்துகின்ற யோக நன்மை தரக்கூடியது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆத்மகரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி மற்றும் செவ்வாய் சனி சம்பந்தமாக ஏற்படுகின்றது. அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சனி சூரியன் இந்த இருவருடைய சேர்க்கை அப்பா பிள்ளைகளுக்கு சில பிரிவுகளை தந்துவிடும். அப்பா பிள்ளைகளுக்கு மத்தியில சில பிரச்சனைகள் தந்துவிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளை மனதில் சில கவலைகளை ஏற்படுத்தும். கவனமாக கையாளுவதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா சூரியன் 8, 9 அதிபதியான சனி மிகுந்த கவனம் தேவை. அதைத்தான் நான் சொல்கின்றேன். உறவினர்கள் மத்தியில பேசும்போது கவனமாக பேசுவீர்கள். ஆனால் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்தாலே போதும். குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு 6, 11 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், 8, 9 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி. தனது பார்வை, அதாவது தன்னுடைய பார்வையின் மூலமாக 4ஆம் பார்வையால பார்க்கிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரை தனது 10ஆம் பார்வையால செவ்வாயை பார்க்கின்றார். இந்த செவ்வாய் சனி இந்த இருவருடைய பார்வை பலனும் சரி, நிகழ்வுகளும் சரி, நல்ல வேலை கிடைக்கும், நிம்மதியான ஒரு தருணம். வெளிநாடு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா நிம்மதியான ஒரு காலத்தை உருவாக்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க. சூரியன் மட்டுமே பலமிழந்து பலகீனமாக காணப்படுகின்றார். அதே நேரம் நல்ல பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலம்.
மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமை மிக்கவர்கள், இளமையிலேயே பெற்றோருடைய அரவணைப்புல அன்பாக வளர்க்கப்பட்டவர்கள். அதே உறவினர்களை பத்தியும் தாய் தந்தையர் மத்தியிலும் மன கசப்பு மன வேறுபாடு வரும். கவனமாக இருந்து விடுங்கள். அதை நீக்கணும்னா மார்கழி மாதம் அற்புதமான ஒரு மாதங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டாளை பற்றி தெரியும். சூடி கொடுத்த ஒரு தாய் என்றே நான் சொல்வேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் யார் யாரையோ உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார். என்னுடைய அனுபவத்துல ஆண்டாலேயே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மனித பிறவி எடுத்து தெய்வ பிறவியை நோக்கி நகர்ந்த ஒரு அற்புத சக்தி. அந்த படியப்பட்ட ஒரு தேவதையான அந்த ஆண்டாளை வணங்குவது அற்புதமான யோக பலனை மிதுன ராசிக்கு தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி அதற்குள்ள நெய் நிரப்பி ஆண்டாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடு பாருங்கள். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு காலம் மிதுன ராசிக்கு இந்த மார்கழி மாதம்.